நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உங்களை கூப்பிடுறேன். வாடா 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 செல்லம். அத்விகா, பிரியா எங்கம்மா? அங்கிள், மதியானத்துல இருந்து பிரியாவை காணோம். காணுமா? மை காட். மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல பிரியாங்கிற பொண்ணு மத்தியானத்துல இருந்து காணுங்கிறாங்க. அவ ரஞ்சனி டீச்சர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா சார். என்ன மேடம் இது? ஸ்கூல்ல இருந்து குழந்தைய இப்படி தனியா அனுப்புவீங்களா? என்ன பாத்துக்கிறீங்க நீங்க? குழந்தைக்கு தனியா போக தெரியுமா? அவ போறேன்னு சொன்னா தனியா விட்டுருவீங்களா? சார், எங்களை ப்ளேம் பண்ணாதீங்க சார். ரஞ்சனி டீச்சர் தான் எங்க அம்மான்னு உங்க பொண்ணு தான் சொன்னா. பசங்களுக்குள்ள சண்டை வந்து அவ அழுதுகிட்டே ஓடி போயிட்டா. போகாத போகாதன்னு எவ்வளவு தடுத்தும் திரும்பி கூட பார்க்காம போயிட்டா. நல்ல வேலை, எங்க ஸ்கூல் ஆட்டோமேன் கூட தான் போயிருக்கா. சேஃபா தான் போயிருக்கா. திரும்பி வந்துருவா. உங்க பொண்ணு பேசுனது எங்களுக்கு சுத்தமா புரியல சார். அவ ஏன் அப்படி பேசினான்னு கேக்குறத விட இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவ பேசுறது நல்லது இல்ல சார். அவளுக்கும் சரி ரஞ்சனிக்கும் சரி வேண்டாத பிரச்சனைகள்லாம் வரும். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. அப்பா, அப்பா, அப்பா. ஏய், எங்க போயிட்டு வர? அம்மாவை பார்க்கணும் போல இருந்ததுப்பா, அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க வச்சு எதுக்கு சார் அடிக்கிறீங்க? குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போய் நிதானமா பேசுங்க சார். அப்பா, அம்மா வீட்ல ஒரு போட்டோ இருக்குப்பா. அதுல அம்மா பக்கத்துல வேற யாரும் நிக்கிறாங்கப்பா. ஏன்பா? வாய மூடிக்கிட்டு பேசாம வா. ஏறு வண்டியில ஏறு. ஏய், உள்ள வா. அப்பா, ஏன்பா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? போட்டோல ஏன்பா அம்மா வேற ஆள் கூட இருக்காங்க? இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா? எனக்கு பிடிக்கலப்பா. நம்ம அம்மா ஏன்பா இன்னொருத்தரோட வயசுக்கு மீறின பேச்சு, வயசுக்கு மீறின வேலை. யார கேட்டுட்டு வீட்டுக்கு போற? போவியா இனிமே? போவியா இனிமே? போவியாங்கறல? போவியா? போவியா? ஸ்கூல்ல உன்னை காணோம். நீ எவ்வளவு பதறி போயிட்ட? போவியா? டேய் டேய் டேய், நிறுத்துடா. அடிக்காதடா. போவியா? குழந்தை பத்தி இப்படி அடிக்கிறீங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? குழந்தை ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கா. ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா அடிக்கிற? இவன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணிருந்தா என்னடா? அதுக்காக இப்படியா குழந்தைய போட்டு அடிக்கிறது? அவ ரஞ்சனி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காமா. அவ வீட்டுக்காரரை மீட் பண்ணி எங்க அம்மா எங்கன்னு கேட்டிருக்கா. அவங்க கல்யாண போட்டோவை பார்த்துட்டு எங்க அம்மா பக்கத்துல நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்கா. ஆக மொத்தத்துல அவங்க குடும்பத்துல பெரிய குழப்பத்தையே உண்டு பண்ணிட்டு வந்திருக்காமா பிரியா. தேவையாமா இது? ஏற்கனவே அவ 1008 பிரச்சனையில இருக்கா. இப்ப இவ வேற புதுசா கிளப்பி விட்டுட்டு வந்திருக்கா. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவரு என்ன ஏது ஒண்ணுமே நமக்கு தெரியாதுமா. இவ செஞ்சுட்டு வந்திருக்கிற வேலைக்கு அடிக்கிறது இல்லமா, கொன்னு போட்டாலும் தப்பு இல்ல. ஐயா ஐயா, குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி இருக்கியா? ஐயோ டேய், குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சாண்டா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பிரியா, பிரியா, என்னாச்சுன்னு பாருடா. பிரியா, ஐயோ பிரியா, பிரியம்மா, பிரியா, பிரியா குட்டி, ஐயோ பிரியா குட்டி, ஐயா வாங்கய்யா, குழந்தைய பாருங்க. பிரியா குட்டி, பிரியா, 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 ஐயோ பிரியா, பிரியா, பிரியா என்னாச்சுமா? பிரியா என்னாச்சு? பிரியா, 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 கண்ணு திறந்து பாரு. பிரியா, பிரியா, ஆமா நொறு வருது பாருமா. குழந்தைய திட்டாத அடிக்காதுன்னு சொன்ன கேக்குறியாடா? பாத்தியாடா குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாரு. பிரியா,
முதல்ல மாத்திரை எடுறா. சீக்கிரம். பிரியா. ஐயோ. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொடுமா. இந்தாங்கம்மா தண்ணி. தண்ணி கொடு. குடு, தண்ணியை குடு. சீக்கிரமா. பிரியா, பிரியா. ஒழுங்குமா. இந்தடா தண்ணி. தண்ணி கொடு. மெதுவா. மெதுவா. பாத்து. மெதுவாம்மா. மெதுவா. பிரியா. I'm sorry. இப்ப தெரியுதா? யாரையாவது பிடிச்சு மனசு விட்டு அழணும்னு தோணுதாடா? இதே மாதிரி தாண்டா அவளும் மனசுக்குள்ளேயே ஏங்கி இருக்கா. அவ குழந்தை தானடா. அத நீ புரிஞ்சுக்கணும் ஸ்ரீதர். குழந்தைய அடிக்கவே அடிக்காதடா. அடிக்க மாட்டேன். திரும்ப அடிக்க மாட்டேன். செல்ல திரும்ப அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு வேலையை சொன்னா கரெக்டா செஞ்சு முடிக்க மாட்டியா? டேய், சத்தியமா உங்க அம்மா உசுறு போயிடுடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. ஏன்டா இப்படி படுத்துற? இங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னால ரஞ்சினியை கொல்ல முடியும்னு தோணல. பயமா இருக்கா? ஏன்டா ஆம்பளையாடா நீ? எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம், கொல்ல மாட்டேன்னு சொல்லு. அது நியாயம். எங்க அம்மா செத்தா பரவாயில்ல, என் தங்கச்சி விதவியானா பரவாயில்ல, என் தம்பி கல்யாணமும் நின்னு போனா பரவாயில்ல, என் தங்கச்சியை கெடுத்தா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டியை கொல்ல மாட்டேன்னு சொல்லு. உனக்கு நான் சல்யூட் பண்றேன். அதை விட்டுட்டு பயமா இருக்கு, நான் கொலை பண்ண மாட்டேன்னு சொல்ற பாரு. உன்னை என்னடா பண்ணலாம்? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அடப்பாவி, பழக்கம் இல்லையா? கொலைக்கெல்லாம் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்கடா. கொன்னுதான் பழகிக்கணும். உன்னை என்ன நல்லா பழகிட்டு டெய்லி எந்திரிச்சு பல்ல விளக்குனதும் 4 பேரை போட்டு தள்ளு நான் சொல்றேன். ஒரே ஒரு கொலை, அதுவும் எப்பவும் பக்கத்தில் இருக்கிறவள தானே போட்டு தள்ள சொல்றேன். அதுக்கே இப்படி பயந்தா எப்படிடா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, என்னால முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொலை பண்ணா மாட்டிக்குவேன் இல்ல ஜெயிலுக்கு போயிடுவேங்கிற பயம்லாம் இல்ல. ஆனா எனக்குள்ள ஒரு மாதிரி அவளை பார்க்கவே நடுக்கமா இருக்கு. சத்தியமா சொல்றேன், அவ ஒரு போலீஸ் ஆபீசர்னு நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. என்கிட்ட மறைச்சிருக்கா. ஏன் மறைச்சான்னு தெரியல. இன்னும் எதெல்லாம் மறைச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. என்னோட குழப்பம் தான் இப்படி பயமா மாறுது.
இந்தா இத புடி. வேண்டாம். மூச்சை புடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரே கல்பா அடி பார்க்கலாம். இல்ல வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. டேய், இது மருந்து தாயா. ஒரு தடவை குடி, எல்லாம் தானா பழகிடும். இல்ல வேண்டாம். என்னையா நீ? உன் பொண்டாட்டி உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கால, ஏமாத்திருக்கால, உன்னை ஒரு மாங்கா மடையன்னு நினைச்சிட்டு இருக்கால. எதுக்குடா இன்னும் அவளோட வாழணும்னு நினைக்கிற? அட்லீஸ்ட் ஒரு புள்ளையாவது பெத்து கொடுத்திருக்காள உனக்கு? செத்தா சாவட்டும், போட்டு தள்ளிரு. இந்தா இத முதல்ல குடி சொல்றேன். இல்ல வேண்டாம். குடின்றேன், குடி. அப்படிதான் அப்படிதான். மெதுவா மெதுவா மெதுவா. குட் 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 குட். அப்படிதான் போதண்டா. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்லப்பா, அவ்வளவுதான். பழகிடும் பழகிடும். இப்ப பார், தன்னால வீரம் வரும். ஆமா, உனக்கு மகிஷாசுரன் கதை தெரியுமா? அவனை கொல்றதுக்கு முன்னாடி இருடா வரேன்னு சாமியே ஒரு ரவுண்டு சரக்கு அடிச்சுட்டு தான் போச்சான். அந்த மாதிரி நீயும் 4 ரவுண்ட் ஏத்திட்டு வீட்டுக்கு போ. கச்சிதமா மேட்டரை முடிச்சிட்டு நிம்மதியா படுத்துவங்க. புரிஞ்சுதா? இந்தா புடி. மெதுவா. பாத்து. அடி. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவ விச செடிடா, வளர விடக்கூடாது. முன்னாடியே வெட்டி இருக்கணும். எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா, வேற வழி இல்ல. இப்ப காலி பண்ணிடுவான். நேரா வீட்டுக்கு போற. அவ இந்நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பா. நைஸா கன் எடுக்கிற, கரெக்டா குறிப்பாத்து அவ கதையை முடிக்கிற. சொன்னது வழங்குச்சா? அது இன்னையோட அவ கதை முடியணும். அப்படி முடிக்கலனா நாளைக்கு நான் வேற கதை எழுத ஆரம்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. துப்பாக்கி பத்திரமா இருக்குல்ல? சரி, கிளம்பு. என் பேர் பிரியா. ரஞ்சினி டீச்சர் என்னோட அம்மா. உன் பொண்டாட்டி உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்காங்க. அவ விச செடிடா, வளர விடக்கூடாது.
ஓ